அன்பை பாடும், என் நாவும் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 35-36 வசனங்கள். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாய் இரு என்று சொல்லி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பட்டணத்துக்கு வந்திருக்கிறார் என்ற செய்தி கேட்டதும் இந்த 12 வயது மகளுடைய தகப்பன் யவீர், ஜெப ஆலய தலைவன், இயேசுவின் இடத்துல ஓடி வந்து இயேசுவை வருந்தி அழைக்கிறார். என் வீட்டுக்கு வந்து என் மகளை வந்து நீங்கள் தொடணும், அவள் மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் இருக்கிறாள் என்று. இதை கேட்ட உடனே அதனுடைய 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அவனோடே கூட போனார். அவர் அவனோடே கூட போனார். இப்பொழுது அவனோடு கூட அவர் போய்கொண்டிருக்கிறார். காரியங்கள் எல்லாம் வேகமாய் நடக்கிறது. இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது தான் ஆண்ட வேலை 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து இயேசுவின் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டு சுகமாகிறாள். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை, இயேசு போயிட்டே தான் இருக்கிறார். எப்பொழுது இப்படி ஒரு சம்பவம் நடந்ததோ, இயேசு அங்கே நின்று திரும்பி பார்த்து, என் வஸ்திரத்தை தொட்டது யாரு, என்னை தொட்டது யாரு என்று கேட்கிறார். அப்பொழுது அவள் வந்து தன் காரியங்களை எல்லாம் சொல்லுகிறாள். ஆரம்பத்தில் இயேசு அவனோடு கூட போகிறார். இயேசுவினிடத்தில் காரியத்தை வைத்தபோது எல்லாம் வேக வேகமாய் நடப்பது போல் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த வேகம் குறைகிறது. ஆனால் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்றால், அதை தான் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில், ஆரம்பத்தில் எல்லாம் வேகமாய் எல்லாம் வாய்க்கப்படுவது போல் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டது போல் இருக்கிறது. ஆனால் என்ன மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது? பேசி கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் தான் வீட்டிலிருந்து வந்து ஒரு துக்கமான செய்தியை சொல்லுகிறார்கள். அதை இயேசு கேட்டவுடனே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று அவனுக்கு தேவன் தைரியம் சொல்லுகிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, ஆரம்பத்தில் என் காரியங்கள் எல்லாம் வேகமாய் நடப்பது போல் இருந்துச்சு, வேலையாகட்டும், எந்த ஒரு காரியமாகட்டும். ஆனால் இப்போ எல்லாம் தடைப்பட்டது போல காணப்படுகிறதே, எந்த ஒரு அடையாளமும் இல்லையே. ஆமென். ஒரு தேவ பிள்ளைக்கு கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்கும், இந்த காரியம் வாய்க்கப்படும் என்பதற்கான மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? வானத்தில் காணப்படுகிற நட்சத்திரமோ பூமியில் காணப்படுகிற மணலோ அல்ல. மாறாக என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருப்பது. அவர் இன்னும் பேசி கொண்டிருக்கிறாரா? அவர் பேசி கொண்டிருக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய விசுவாசத்தை அவர் அணைந்து போக விடவில்லை. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார் வாக்குத்தத்தத்தை கொடுத்து. அந்த வாக்குத்தத்தத்தை நம்பும்படிக்கு முதலாவது மணலை காட்டி கொடுக்கிறார். மணலை காண்பித்து கொடுத்து, இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும் என்று சொல்லுகிறார். பிற்பாடு நட்சத்திரத்தை காண்பித்து கொடுக்கிறார், இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும் என்றார். ஆனால் 99வது வயதில் ஆபிரகாமுக்கு மணலையும் காண்பித்து கொடுக்கவில்லை, வானத்து நட்சத்திரத்தை காண்பித்து கொடுக்கவில்லை, வார்த்தையை மட்டும் சொல்லுகிறார். நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் ஆரம்ப நிலை என்பது அநேக அடையாளங்களை காண்பித்து காண்பித்து நமக்கு வார்த்தையை சொல்லும்போது எல்லாம் வேகமாய் நடப்பது போல நமக்கு தோன்றும். ஆனால் அதனுடைய அடுத்த நிலையிலே தேவன் நம்மை கொண்டு வரும்போது பூமியிலே மணலையும் காண்பித்து தரமாட்டார், வானத்தில் நட்சத்திரத்தை காண்பித்து தரமாட்டார். அதாவது எந்த அடையாளமும் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நடந்து கொண்டே இருக்கும். என்ன? அவர் பேசிக்கொண்டே இருப்பார். அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், வார்த்தையில் இருக்கிற ஜீவன் நமக்கான காரியங்களை வாய்க்க பண்ணும். எனவேதான் ஆபிரகாமை எப்படி கர்த்தர் விசுவாசிக்க வைத்தார் என்றால், இல்லாதவைகளை இருக்கிறதை போல வரவழைக்கிறார். இல்லை, எதுவுமே இல்லை, எந்த அடையாளமும் இல்லை, எந்த சான்ஸுமே இல்லை. ஆனால் அவர் என்னோடு பேசி கொண்டிருப்பதால் எனக்கு நிச்சயமாய் தெரியும், ஒன்றும் இல்லை என்றாலும் என் தேவன் இருக்கிறதை போல வரவழைப்பார். ஹல்லேலூயா. எனவேதான் ரோமர் 4 கடைசி வசனங்களிலே பார்க்கிறோம்,
அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். வானத்திலோ பூமியிலோ எந்த அடையாளமும் இல்லையே என ஏக்கத்தோடு வேதனையோடு ஆண்டவர் எல்லாம் முடித்து விட்டாரா, இனி எனக்கு செய்ய மாட்டாரா என்று கண்ணீரோடு கவலையோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி இதுதான். இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறாரா? பேசிக்கொண்டு இருக்கிறார் என்றால் பயப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். கர்த்தர் நிச்சயம் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறீரே, அதனாலதான்ப்பா விசுவாசம் என்கிற தீபம் இன்னும் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. நீர் எங்களோடு பேசுகிறது உண்டானால் நிச்சயம் எங்களுக்கானதை செய்து முடிப்பீர். இந்த நம்பிக்கையிலே முன் செல்ல அனுகிரகம் பண்ணியருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.